என் புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீ அப்பாவாக போறடா. நீ என்னைய ரொம்ப கௌரவப்படுத்திட்ட சத்தி. உன்னாலதான் என் வாழ்க்கையே பிரகாசமா இருக்குது தெரியுமா? சுப்ரியா சொல்ற மாதிரி உன் கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும். இதை என் கண்ணால நான் பார்க்கணும். எனக்கு சுப்ரியாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை பூமிக்காட்ட சொல்லிடலாமா? என்னடி, என்ன விஷயம் சொல்லு பாப்போம். சஸ்பென்ஸ். பூமிகா, நான் மச்சான் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மச்சானா? நீங்களும் இவரை மச்சான்னு கூப்பிடுறீங்க? மதனை பார்த்து மச்சானை கூப்பிடணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சரி, மச்சானும் நீங்களும் என்ன பேச போறீங்க? சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? ஏய், நாங்க இங்கிலீஷ்ல பேசுவோம், உனக்கு புரியவா போகுது? போ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, போ போ. வாங்க மச்சான், உட்காருங்க. அது என்ன மச்சான், நான் டோர் ஓபன் பண்ணி எக்ஸைட்டட்னு சொன்னா நீங்க டபுள் எக்ஸைட்டட்னு சொன்னீங்க. அதுவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். You know what? I have a happy news. என்ன அது? எங்க அம்மாவோட கனவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வரணும்ன்றதுதான். மதன், எந்த தடையும் இல்லாம நம்ம காதல் நிறைவேறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு உங்களை அப்படியே கட்டு பிடிக்கணும் போல இருக்கு. வா வா, நான் ரெடியா தான் இருக்கேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும் போல இருக்கு. எடுத்துக்கலாமா? ஷூர். வாவ், வெயிட். சரி, நீங்க உட்காருங்க, நான் எடுக்கிறேன். எடுத்தாச்சா? எங்க? வாவ், நான் எடுக்கிறேன். இந்தாங்க காப்பி You are so cute. தேங்க்ஸ். இந்தாங்க. நீ உள்ள போ. இல்ல, நீங்க குடிச்சிட்டு அந்த கப்பை கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிருவேன். என்ன இது? காஃபி. இது காஃபின்னு எனக்கு தெரியும். ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? என்ன சொல்ற சுப்ரியா? நான் உன்கிட்ட என்ன போய் சொன்னேன்? இல்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு காஃபி கொடுத்தீங்களே, அது உங்க அம்மா போட்டு கொடுத்த காஃபி தானே சொன்னீங்க? இப்போ இது அதே காஃபி மாதிரி இருக்கே, சேம் டேஸ்ட். எப்படி? அது ஒண்ணு இல்ல சுப்ரியா, எங்க அம்மா இவளுக்கு காஃபி போட கத்து கொடுத்துட்டாங்க. இவளும் அதே மாதிரி போடுறா. மச்சான் ஏன் பொய் சொல்லிருக்காரு? நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? பூமிகா, நீ போய் வேலை பாரு, போ. மதன், நமக்கு கல்யாணமாகி தனியா வந்தாலும் பூமிகா நம்ம கூடவே இருக்கட்டும். ஓகே மதன், நிச்சயதார்த்தத்துக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. சுப்ரியா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத. ரோஜா,
ரோஜா, ஏய் ரோஜா, என்ன ஸ்வீட் சாப்பிடலையா நீ? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எனக்கு கூடிய சீக்கிரத்துல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ப்ரமோஷனா? என்ன இப்பதான் சொல்ற? ஏய், முதல்ல நீ ஸ்வீட்டை சாப்பிடு. உனக்கு கூட ப்ரமோஷன் கிடைக்க போகுது. குழப்பாத முத்து, விஷயத்த சொல்லு. சக்தி அக்கா கன்சீவ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 10 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு நான் தாய் மாமன், நீ அத்தை ஆயிடுவ. இது ப்ரமோஷன் இல்லையா? ஏய், நான் என்னமோ ஏதோன்னு பெருசா நினைச்சிட்டேன். இது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா உன் சந்தோஷமோ என் சந்தோஷமோ எதிர் எதிர் திசையில இருக்கு. ஏய், நீ பிசிக்ஸ்ல படிச்சது இப்ப எதுக்கு உதாரணமா சொல்லிட்டு இருக்க? உண்மையா தான் சொல்றேன். சக்திக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா கருவை கழிச்சிடணும். கருவை கலைக்கலன்னா குழந்தை பிறக்கும் போது சக்தி உயிரோடயே இருக்க மாட்டா. அப்படின்னா நீ உயிரோட இருக்க மாட்டே. என்ன காரியம் பண்ற நீ? இன்னும் கொஞ்ச நாள் இப்படி அழுத்த எடுத்த செத்து போயிருக்கு. செத்து தொலைட மாமா. என்ன விளங்காம பேசுற நீ? பார் எப்படி எருமிட்டு கிடக்குது பார். அப்படி என்ன உங்களுக்குள்ள தகராறு? அதுவும் சக்தி அம்மா போகுதுன்னு கேள்விப்பட்ட சந்தோஷமான நேரத்துல மாமா, சக்தி அக்கா முழுகாம இருக்கிறத இவளால சகிச்சுக்க முடியாம வாய்க்கு வந்தபடி ஏதோ உளறிட்டு இருக்கா. அப்படி என்ன உனக்கு கோவம் வரமே சொல்லிட்டா? வேணாம் மாமா, சொல்லு முத்து. அப்படி என்ன சொன்னா சொல்லு. சக்தி அக்கா கருவை கலைச்சிடணுமா? அப்படி இல்லனா சக்தி அக்கா உயிரோட இருக்க மாட்டாங்க, சாபம் வர்ற மாதிரி சொல்றா. இவ சாபம் விட்டுருக்க மாட்டான். இவ அண்ணன் சொல்றதை வச்சு நம்பி இவளும் சொல்லிருப்பான். இதனால எனக்கு மதனுக்கு அடிதடி எல்லாம் கூட நடந்துச்சு. என் அண்ணன் ரிப்போர்ட் வச்சுதான் உண்மையா சொன்னாரு. ரோஜா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? சக்திக்கு ஆபரேஷன் நடந்தது சிங்கப்பூர்ல. மதன் டாக்டரா இருக்கிறது எங்க? சென்னையில. மதன் டாக்டரா இல்ல மந்திரவாதியா? சிங்கப்பூர்ல இருந்த டாக்டர் என் அண்ணனோட ஃப்ரெண்டு. அவர்தான் ரிப்போர்ட்ஸ காமிச்சு சொன்னதா என் அண்ணன் சொன்னாரு. ரோஜா, இல்லம்மா, உன் அண்ணன் சக்தியை கட்டிக்க முடியலன்ற கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாரு. முத்து, எனக்கு வீரகாளி அம்மா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. எதையும் அவன் நன்மையா தான் செஞ்சு தருவா. நீ கோவப்பட்டு இந்த மாதிரி நான் பண்ணாதப்பா. Yeah. Oh, that's what I want. That's really a good news. Oh, okay. Okay, then bye. மச்சான், காப்பி. மச்சான், இது நான் போட்ட காப்பி தான். எதனா பேசணும்னு நினைக்கிறியா? உட்கார். சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் மச்சான். கேளு. இப்ப கொஞ்ச நாளா பொழுது விடிஞ்சதும் என் முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா திடீர்னு அதை நிறுத்திட்டீங்களே, ஏன் மச்சான்? அதுவா, நான் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. இனிமே உன் முகத்துல முழிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்ல. மறுபடியும் தேவைப்பட்டா கண்டிப்பா உன் முகத்திலயும் முழிக்கிறேன். சரிங்க மச்சான். பூமிகா. என்ன மச்சான்? சுப்ரியா வீட்டுல வேலை பாக்குறியே, சுப்ரியா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? நல்லா தான் நடந்துக்கிறாங்க. என் மேல பாசமா இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு மனசுல வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டிக்கிட்ட மாதிரியே நடக்க போகுது. சுப்ரியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கான். அப்படியா? என்கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. என்கிட்ட சொன்னாங்களே. சொன்னாங்களா? ஆமா. பூமிகா, சுப்ரியா ஒருத்தரை லவ் பண்றலாம், அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறலாம். மச்சான்,
நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அதே மாதிரியா? அதே மாதிரி தான். அவங்க விரும்பினவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். சுப்ரியாம்மா ஒருத்தரை விரும்புறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவரா தான் இருக்கணும். அவங்க கட்டிக்க போற மாப்பிள்ளைய எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மச்சான். எனக்கு அவங்கள காட்டுவாங்களா? அவங்க கட்டிக்க போற மாப்பிள்ளைய எனக்கு நல்லா தெரியுமே. ஆ, மச்சான் உங்களுக்கு அவரை தெரியுமா? ஆ, அந்த மாப்பிள்ளைய நானே உனக்கு காட்டுறேன். மச்சான் எப்ப மச்சான் காட்ட போறீங்க? எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு இப்பவே காட்டட்டுமா? இப்பவே காமிக்கிறீங்களா? மாப்பிள்ளையோட படம் ஏதாவது உங்க போன்ல வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, போட்டோலாம் இல்ல, நேர்லயே காட்டுறேன். அப்ப அவர் இங்க வருவாரா மச்சான்? வந்துட்டாரு. என்ன வந்துட்டாரா? இங்க இருக்காரு. உன் எதிரிலே இருக்காரு. என்ன சொல்றீங்க மச்சான்? என் எதிரில நீங்க தானே இருக்கீங்க. நான் தான் பூமிகா. அது மச்சான் என்ன சொல்றீங்க? ஆமா பூமிகா, நான் தான் அது. நீங்க பொய் சொல்றீங்க, விளையாடுறீங்க தானே? என்னால நம்ப முடியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட விளையாடணும்? நான் எதுக்கு பூமிகா உங்ககிட்ட போய் சொல்லணும்? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னது உண்மைதானே? உன்னை கல்யாணம் பண்ணது உண்மைதானே? ஆமா, அதெல்லாம் உண்மைதான். அது நிஜம்தான். இதெல்லாம் நம்புறல? அப்படின்னா நான் இப்ப சொல்றதும் நிஜம்தான், உண்மைதான். சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள நான் தான். மச்சான் என்ன மச்சான்? அம்மாக்காக தான் நான் விவாகரத்து வாங்குறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத பூமிகா. விவாகரத்து வாங்கினாலும் நீதான் என் பொண்டாட்டி. உன் கூட தான் நான் சேர்ந்திருப்பேன்னு சொன்னீங்களே மச்சான். இப்ப என்னடானா அந்த சுப்ரியம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க? பூமிகா, இதுவும் அம்மாக்காக தான். சுப்ரியா என்ன விரும்புறதா அம்மா கிட்ட சொல்லிருக்கா. அம்மா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் மாட்டேன்னு எப்படி பூமிக்கா சொல்ல முடியும்? நான் மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என்னாச்சு பூமிகா? ஏன் அழற? கேக்குறேன்ல, ஏன் அழற? ஏமாந்துட்டேன் மச்சான். நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். நீங்க என் முகத்துல முழிக்கிறத வச்சு உண்மையிலே நீங்க என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சேன். கடைசியில எல்லாமே போயா போச்சு. ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நிறைவேறணும். எனக்காக வேண்டிக்க பூமிக்கான்னு சொன்னீங்களே, அது இதுதானா மச்சான்? ஏன் மச்சான் மேல மேல போய் சொல்லி என்ன இப்படி ஏமாத்துறீங்க? மச்சான், நீங்க அந்த சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி மச்சான் என் கூட சேர்ந்து வாழ முடியும்? என்னை எப்படியாவது துரத்தி விட்டுறணும் தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் உங்களை எவ்வளவு நம்பின மச்சான்.
நான் படிக்காத மலை கிராமத்து பொண்ணுன்னு தானே எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறீங்க. ஐயோ, நான் படிக்காத மலை கிராமத்து பொண்ணுன்னு தானே எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறீங்க. ஐயோ பூமிகா, அழாத பூமிகா. இங்க பாரு, இங்க பாரு, நானே மன தடுமாற்றத்துல இருக்கேன். நான் உன் பக்கம் நிக்கிறதா இல்ல அம்மா பக்கம் நிக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தற்சமயம் அம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல. ஐயோ. பூமிகா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் அம்மா பேச்ச கேட்கணும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துருவாங்க. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறியா இல்ல இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறியா? நீயே சொல்லு. டேய், நீ வந்த நேரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பினேன். இப்பவும் நம்புறேன்டா. இப்ப நடக்கிற இந்த விஷயம் கூட உனக்காக தான் தாங்கிக்கிறேன். உங்க அப்பா மனசு மாறுவாருன்னு நம்புறேன்டா. உனக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். பூமிகா, என்ன அழுதுகிட்டே இருக்க? எல்லாமே அம்மாக்காக தான். மச்சான், நீங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்ன உங்க பக்கத்துலயே வச்சுப்பீங்களா? வச்சுக்கிறீங்களா? அதத்தானே பூமிகா சொல்லிட்டு இருக்க. உன்னை என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். நீ மட்டும் நான் சொல்ல சொல்ல தலையாட்டினா போதும். சரியா? பொண்ணுரங்கம். ம் ம் சொல்லுங்கப்பா. சக்தி கர்ப்பமா இருக்கான்னு சந்தோஷமா இருக்கியா? என்னப்பா கேள்வி இது? பொஞ்சாதி கர்ப்பமா இருந்தா புருஷனுக்கு சந்தோஷமா தானே இருக்கு. ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? சக்தி கர்ப்பமா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. ஏன்? ரோஜா உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. இல்லப்பா, மதன் என்ன படி வாங்கினங்கிற எண்ணத்துல சொன்னதையெல்லாம் நம்பி ரோஜாவை அப்படியே சொல்லுது. நீங்க அதையெல்லாம் நம்பாதீங்க. நில்லப்பா பொண்ணுரங்கம், நீ புரியாம பேசுற. சிங்கப்பூருக்கு சக்தி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். சக்தியோட ரிப்போர்ட்டை நானும் ஒண்ணு கேட்டு வாங்கினேன். சக்தி கர்ப்பம் தரிச்சு கருவை சுமந்து அந்த கரு வளர்ந்தா சக்தி உயிருக்கு ஆபத்துன்னு ரிப்போர்ட்ல கிளியரா இருக்கு. வேணாம்ப்பா, இதே மாதிரி தான் அந்த டாக்டர் மதன் என்கிட்ட பேசி என்கிட்ட அடி வாங்கினா. நீங்க அப்பாவா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். டேய், ஆத்திரப்படாத பொண்ணுரங்கம், நான் போய் சொல்லல. இரு. இந்த புடி. படி. இதுதான் சக்தியோட ஹெல்த் பத்தின சிங்கப்பூர் மெடிக்கல் ரிப்போர்ட். நல்லா படிச்சு பாரு. படிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? சக்தி கன்சீவ் ஆனா கருச்சிதவு ஏற்படும் போட்டிருக்கு.
கருவை சுமக்கிறதுக்கு சக்தியோட கர்ப்பப்பைக்கு திராணி இல்லைன்னு போட்டிருக்கு. இப்ப கருவை கலைக்கலனா உன் சக்தி உயிர் போயிடும். மதனுக்கும் எனக்கும் வேணா சக்தி பிடிக்காத பொண்ணா இருக்கலாம், அதனால நாங்க போய் சொல்றோம் நீ நினைக்கலாம். ஆனா தெளிவா மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. இது தெரியாம சக்தி உண்டாயிருக்கான்னு நீ கொண்டாடிட்டு தெரியற. உண்மை தெரிஞ்சுன்னா எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச உண்மைய என் மகன் நீ உன்கிட்ட எப்படிப்பா சொல்லாம இருக்க முடியும்? என்னால நீங்க சொல்றத நம்ப முடியல. சரி, சக்தி கிட்ட இந்த ரிப்போர்ட் கொண்டு போய் காமி. சக்தி படிச்ச பொண்ணு தானே, அவ படிச்சு பார்க்கட்டும். போய் படிச்சு பார்க்க சொல்லு. என்னப்பா யோசிக்கிற? ஏன் தயங்குற? போய் படிச்சு பார்க்க சொல்லு. இந்த ரிப்போர்ட் தப்புன்னு சக்தி மட்டும் சொல்லிச்சு, நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன்னு பாத்துக்கிறேன். உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அப்புறம் நான் சொல்றதெல்லாம் கேக்குறியா? டேய், சக்தியை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என் மேல இந்த மாதிரி முறை